எடுத்து வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் அதன் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேல் ஒரு யூதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனத்தை சார்ந்தவன். அல்லேலூயா. இவன் யூதேயாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன், தன் இனத்தாரோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் தான் தானியேல். திடீரென்று நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா பாபிலோன் தேசத்திலிருந்து படையெடுத்து போய் யூதேயா முழுவதையும் முற்றுகையிட்டு யூதேயாவில் இருந்த யூதர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறான்? அவன் அடிமைப்படுத்திக் கொண்டு தன்னுடைய தேசமாகிய பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு செல்லுகிறான். அல்லேலூயா. இங்கே இப்பொழுது யூதர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாபிலோன் தேசத்திலே அடிமைப்பட்டவர்களாக அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் சிறையிருக்கப்பட்டவர்களாக வாழ்கிறார்கள். இந்த சிறை வைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிலிருந்து அடிமைப்படுத்தப்பட்டு பாபிலோன் தேசத்திலே கொண்டு செல்லப்பட்டிருக்கிற ஜனங்களிலிருந்து சில வாலிபர்களை ராஜாவுடைய சமூகத்தில் நின்று ராஜாவை சேவிக்கிறதற்கு தெரிந்து கொள்கிறார்கள். அதுல யூத மனிதனாகிய இந்த தானியேல் ஒருவன், அதுபோல இன்னும் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்களும் இருக்கிறார்கள். இதுல இந்த வாலிபர்களில் எல்லாவற்றிலும் விசேஷித்தவன் தானியேல். அல்லேலூயா. இந்த தானியேல் பாபிலோன் தேசத்திலே காணப்படுகிற அந்த கடைசி நாட்கள் வரையிலும் அவனுடைய காரியத்தில் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. கோரேஸ் ராஜாவுடைய காலத்திலும் தரிவாகிய பாருங்கள், தரிவனுடைய ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்நிய தேசத்தில் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டு போன தானியேல், அந்நிய தேசத்து ராஜாக்கள் ஆளுகை செய்கிற அந்த ராஜாக்களுடைய ஆளுகைக்குள்ளிருந்து வாழுகிற தானியேல், இந்த தானியேலுடைய காரியம் எல்லாம் தானியேலுக்கு ராஜா செய்கிறதற்கு ஏற்படுத்தி இருந்த எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. தானியேலின் காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். நாம் எந்த ஆளுகைக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த அதிகாரத்துக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த ஸ்தலத்துல கர்த்தருடைய ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த பகுதியில நாம் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாலும் சரி, வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா. நம்மை ஒரு வல்லமையும் ஜெயம் கொள்ள முடியாது. ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் நம்மை எதிர்த்து ஜெயம் கொள்ள முடியாது. சாத்தானை நம்மை ஜெயம் கொள்ள முடியாது. நம்முடைய மாம்சமும் நம்மை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மாம்சம் கூட சில நேரத்தில் நமக்கு விரோதமா அது இருந்து போர் செய்ய சத்துருவை போல செயல்படும். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால், இந்த மண்ணான மாம்சம் அழிந்து போகும். இது அழிந்து போகிற மாம்சமாக இருக்கிறபடினாலே, அழியாத ஆவி ஆத்துமாவும் உள்ள இருந்து செயல்படுகிறபடினாலே, அழிந்து போகிற சரீரமாக இது அழியாத நித்திய ஜீவனை பெற்று வாழ போகிற ஆவிக்கு விரோதமாக, ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆவியோடு நம்முடைய ஆத்துமாவோடு இணைந்து தேவ ஆவியானவர் ஒன்றரை கலந்து வாழுகிறபடினால், அந்த ஆவியானவரே இந்த மாம்சம், இந்த சரீரம் உருவழிந்து அழிந்து போகும் பொழுது அவர் நமக்கு மாம்சமாக மாறி தேவனுடைய சாயலிலே நம்மை உருமாற்றி தேவனுடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்து தேவனோடு நம்மை வாழ வைக்க போகிறபடினாலே, நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவியானவர் இந்த வெளிப்புறமான அழிந்து போகிற மாம்சத்தோடு அவர் யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயம் தந்து அவரே நமக்கு மாம்சமாக மாறுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாம்சமும் நம்மை ஜெயிக்க முடியாது. சாத்தான் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன், அவன் அழிந்து போகிறவன். ஆகையால் தேவனுடைய சாயலில சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அவன் எப்படியாவது கெடுத்து அழிக்க வேண்டும்
வேண்டும் என்று போர் செய்து நமக்கு விரோதமாக செயல்படுவான். அல்லேலூயா. அவன் செயல்பட்டாலும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அறைந்தது நிமித்தம் சாத்தானுடைய தலையிலே ஆணி அறைந்து அவனுடைய தலையை நசுக்கி விட்டார். அல்லேலூயா. ஆகையால் அவனை நம்மை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து வருகிற சிற்றின்பங்களும் நம்மை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வேத வசனத்தை கொண்டு, தம்முடைய இருபுறமான கருக்குள்ள பட்டயம் என்கிற வசனத்தை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களை அழித்து போடுவார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் உண்டாகிறது. இந்த ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆகையால் தானியேலின் காரியம் எப்படி ஜெயமாயிருந்ததோ அதுபோல நம்முடைய காரியமும் ஜெயமாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தரியு ராஜாவுடைய காலத்துல தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது போல பெர்சியனாகிய கோரேசுடைய காலத்துல பாருங்கள் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது போல எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் நம்முடைய காரியத்தை ஜெயமாக கர்த்தர் மாற்றி தருவார். ஆண்டவருடைய வருகையில் நாம் ஜெயம் பெற்று ஆண்டவரோடு எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு தேவன் ஜெயம் தருகிறார். அல்லேலூயா. நமக்கு ஜெயம் தருகிற நாமமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நமக்கு ஆண்டவர் சரீரமாக தரிப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. 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 இயேசு கிறிஸ்து நாமம் நமக்கு சரீரமாக தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதிய மனுஷனாக தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு தேவன் ஜெயம் தருகிறார். ஆகையால் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார். முற்றிலும் நான் ஜெயம் கொள்ளுவோம். ஜெயம் கொள்ளுகிறதற்காகத்தான் தேவன் இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையில உங்களை கொண்டு வந்து வைத்து கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ள ஏற்படுத்தி வைத்து ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை பழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவருக்கு முன்பாக நிலைநிறுத்துகிறதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். நீங்கள் படிக்கிற இடத்துல தோல்வி பயம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல ஜனங்கள் அதிகாரிகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் வாழுகிற சமுதாயத்தில் புற மதத்தை சார்ந்தவர்கள், புற இனத்தை சார்ந்தவர்கள் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். பயப்படாதீர்கள். எல்லா காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர்னால நாம் ஜெயம் எடுப்போம். படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். வேலை செய்கிற சகோதர சகோதரிகளே, வேலையிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். சமுதாயத்தில் வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். எல்லா விதத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த நிகழ்ச்சியை வெளிநாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, வெளிநாட்டு வேலை காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தருவார். நீங்கள் ஒரு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையில கைவிடப்பட்டவர்கள் போல கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை ஏற்படுத்தி தருகிறார். வேலையை தருகிறார். வருமானத்தை தருகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி வெளிநாடுகளிலே நீங்கள் நல்லா வேலை செய்து கை நிறைய சம்பளம் வாங்கி கொளுத்த கன்றுகளை போல வாழ்ந்து நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஜெயம் தருகிறார். குடும்ப வாழ்க்கையில ஜெயம் இல்லாமல் இருக்கிறீர்களா? தேவன் ஜெயம் தருகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் இல்லாமல் இருக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தேவன் ஜெயம் தருகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஊழியத்திலே ஜெயமில்லாத ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? இன்று முதல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கர்த்தருடைய ஊழியக்கார சகோதர சகோதரிகளுக்கு ஊழியத்திலே கர்த்தர் ஜெயம் தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெயம் தரப்போகிறார். எல்லா காரியத்திலும் நாம் ஜெயம் எடுப்போம். ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஒருத்தி நமக்கு முன்பாக எதிர்த்து நின்று செயல்பட முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு ஜெயம் தந்து சத்துருக்களை முறியடித்து தேவன் பரம ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து அனுபவிக்கிறது வரையிலும் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக தைரியமா கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதன் 26, 36, 37 வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்பினாலே, அவருடைய அன்பின் கயிர்களினாலே அவருக்குள்ள கட்டி இழுக்கப்பட்டு அவருடைய தொப்புள் கொடியோடு இணைந்து அவருடைய கர்ப்பப்பைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அவருக்குள்ள வைத்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மை வளர செய்து கொண்டிருக்கிறார். காலம் வரும் பொழுது பூரண புருஷர்களாக, பூரண புருஷிகளாக அவருடைய ராஜ்யத்திலே நம்மை உருமாற்றி அவரோடு வாழ்ந்திருக்க செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. ஒன்று கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் கிறிஸ்துவின் மேல நாம் வைத்திருக்கிற அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எந்த உலக சிற்றின்பங்களும் உலக ஆடம்பரங்களும் உலக ஆசாபாசங்களும் அல்லது நம்முடைய மாம்சங்களும் இயேசு கிறிஸ்து நம்மேல வைத்திருக்கிற அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. அல்லேலூயா. 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 ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரிது. அது தொப்புள் கொடி பாசமா இருக்கிறது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் பிள்ளை உருவாக தொப்புள் கொடியோடு எப்படி பிணைந்திருக்கிறதோ, தொப்புள் கொடியை வெட்டி விடும் பொழுது அது ஒரு பிள்ளையாக பிறந்து பூமியில் ஒரு மனிதனாக மனுஷியாக வாழுகிறதோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவினுடைய தொப்புள் கொடி என்கிற அன்பின் பந்தத்தில் பிணைந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து ஒருவரை நம்மை பிரிக்க முடியாது, ஒருத்தியும் பிரிக்க முடியாது, ஒரு வல்லமையும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ, எந்த உபத்திரவம் வரட்டும், எந்த வியாகுலம் வரட்டும், எந்த துன்பம் வரட்டும், அது நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. கீழே வாசிங்க. பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். அல்லேலூயா. பசியோ நாசமோசமோ பட்டயமோ நிர்மாணமோ இவை எல்லாவற்றிலேயும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கர்த்தருக்காக வாழுகிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், நம்மிலே அன்பு கூறுகிற நம்முடைய தேவனாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். அந்த கீழ்ப்பகுதி ஒண்ணு கூட வாசிக்கலாம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மிலே அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். ஆகையால் பசி வந்தாலும், பட்டினி வந்தாலும், நாசமோசம் வந்தாலும், நிர்மாணங்கள் வந்தாலும், பட்டயங்கள் வந்தாலும் இவை நம்மை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பவுலுடைய ஊழிய வாழ்க்கையில ஏராளமான பசி வந்தது, பட்டினி வந்தது, நிர்மாணம் வந்தது.
அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அவனுடைய கழுத்தின் அருகாமையில் பட்டயம் வந்தது. ஆனாலும் பவுலோடு இருந்த தேவன், பவுலிடத்திலே அன்பு கூர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதற்கென்று தரிசனமாக அழைத்த தேவன் முற்றிலும் பவுலை ஜெயம் கொள்ளுகிறவனாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அதே தேவன் தான் நம்மிலும் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். ஆகையால் நீங்க